இந்த மாதிரி வெளிச்சமாக இருக்கிற ரூமை நம்ம ஒரு செகண்டில் இந்த மாதிரி இருட்டாக மாற்றிடுறோம். ஸோ பிளாக் அவுட் கர்டைன்ஸை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ சம்மரில் நமக்கு இப்போ வெயில் அடிக்கிறத பார்த்திங்கன்னா ரூம் எல்லாமே நமக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஸோ அதுக்கு டார்க் ஆக்கணும் அப்படின்னா பிளாக் அவுட் கர்டைன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஷார்ட்ஸில் பிளாக் அவுட் கர்டைன்ஸ்லேயே நல்ல குவாலிட்டியாக ஆஃபரில் வாங்கலாமாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி அட் ஹோமோடது செட் ஆஃப் 2 வருது. ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு எவ்வளோ இருட்டாக இருந்தது வெளிச்சமாக இருக்குன்னு காட்டுறேன். ஸோ அந்த சன்லைட் தான் இதை ஓப்பன் பண்ணால் அவ்வளோ வெளிச்சம் இருக்குது. 90% வந்து உங்களுக்கு நல்லாவே லைட்டை வந்து பிளாக் அவுட் பண்ணிடுது. இதில் வெல்க்ரோவும் இருக்குது. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. உங்களுக்கு இது ஆஃபரில் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஃபேன் போட்டால் கூட நார்மல் கர்டைன்ஸ் மாதிரி இது அவ்வளோவா பறக்கிறது இல்லை. ஸோ அதர் ரூமில் பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்பரண்ட் கர்டைன் போட்டிருக்கேன். இப்போ லைட்டு போட்டிருக்கேன். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பயுமே இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இதில் வந்து ஒரு விண்டோ தான் இருக்குது. அந்த ரூமில் தான் எனக்கு 2 விண்டோ இருக்கிறதுனால நான் 2 பிளாக் அவுட் கர்டைன்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இது குவாலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விரிங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து தெர்மல் இன்சுலேட்டட் கொடுத்துருக்கிறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு டார்க்கனிங்காக இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 989. ஸோ இந்த கிராமட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ பிஞ்செல்லாம் விழுகாது. பிராண்டுங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 989 இருக்குது. நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கர்டைன்ஸ் வந்து 700 தான். உங்களுக்கு லிங்க் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.